செல்லக்குட்டீஸ் ஹாப்பி மார்னிங்ப்பா. பப்ளிக் எக்ஸாம் இல்லாமல் நார்மலாக பண்ண எக்ஸாம் எழுத போகிறீங்க இன்றைக்கி ஆனுவல் எக்ஸாம் நீங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். பாஸ் பண்ணிடலாமா ப்ரோ? பாஸ் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லை மார்க் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எழுதலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டு வாங்க, நல்லா எழுதிட்டு வாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும். இப்போ இதுக்கு ஆன்சருக்கு நிறைய பேருக்கு வேணுமா வேணுமா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஆன்சருக்கு போகிறதா வேணுமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எக்ஸாம் வழக்கம் போல் உங்களுக்கு 90 மார்க் எக்ஸாம் வரப்போகுதுப்பா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஸோ எப்படி சொல்கிறது, பப்ளிக் கிடையாது, ஆனுவல் தான். பட் இருந்தாலும் பாஸ் பண்ணணும் இல்லையா? பாஸ் பண்ணுற அளவுக்கு எழுதிட்டு வந்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும், ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் தட். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ பயந்துட்டு ஒரு மாதிரி இருக்காதீங்க, பாஸ் பண்ணால் போதும், ஓகேவா? இப்போதைக்கு ஸோ பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ணிட்டு மட்டும் எழுதிட்டு வந்துருங்க, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ மார்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக எழுதிட்டே வாங்க, அதை விட்டுறாதீங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சா அடுத்தடுத்து அப்படியே நீங்கள் படிக்கிற கெப்பாசிட்டி விட்டுட்டிங்கன்னா திரும்பி கஷ்டம். இப்போ 12th போகணும், ஸோ அது இது மாதிரி படிக்கணும் இல்லையா? ஸோ கெப்பாசிட்டி விட்டுறாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது படிச்சுட்டே இருங்க. நீங்கள் எப்பயும் போல டாப்பராக இருந்தால் எப்பயும் போல அப்படியே படிங்க, ஓகேவா? இப்போ 11th பப்ளிக் இல்லை, ஸோ நம்ம நார்மலாக படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க, ஓகேங்களா? எப்பயும் போல் படிங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுடைய பேஜில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு வீடியோ வரும். அடுத்து மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, சயின்ஸ் சோஷியல் வராது. ஜுவாலஜி, அக்கௌண்டன்சி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுப்போம் நம்ம. டோன்ட் வரி அபவுட் தட், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆன்சருக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், பாய்ப்பா. கண்டிப்பாக உங்களை ஈவினிங் வீடியோ சந்திக்கிறேன். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.